கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? ஆவியானவரே எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். ஆவியானவர் பேசுறதை கேட்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதுல 20ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதுக்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி சோத்திரம், எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். தைரியமா அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு சொல்றாரு, நான் தைரியமா. அப்ப எதுக்கு நமக்கு தைரியம் இல்லாம இருக்காதீங்க. சில பேர் சொல்லுவாங்க, நீ தைரியமா இருங்க. ஆமா, நீங்க தெம்பா இருக்க சொல்லி நம்ம தைரியமா இருங்க, தைரியமானு சொல்லிட்டு போவாங்க. பல நம்ம அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. இன்னைக்கு தைரியம் கொடுக்கறது யாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில மனிதர்கள் நம்ம கூட பழகிறவங்க தைரியம் சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம், நீங்க தைரியமா இருங்க. ஆமா, நீங்க எக்ஸாம் தைரியமா பண்ணுங்க. நீட் எழுதுற பிள்ளைங்க தைரியமா எக்ஸாம் படபடப்பு இல்லாம தைரியம். அந்த பரிசுத்த ஆவியான தைரியத்தை கொடுக்குற. இதுக்கு ஏன் தெரியுமா? சுவிசேஷம் சொல்வதற்கு வாயை திறக்கணும். அப்படி தைரியமா சாத்ராக் மேஷாக் அந்த தீச்சுருளை போட போறாங்க. அப்ப பாருங்க, பெரிய ஒரு பொற்சலை வராங்க. என்ன பண்றான்? அது ரொம்ப கடினமா அப்படின்னா, நீங்க அதை செஞ்சா தான் விடுவே, இல்லைன்னா உங்களை தீச்சலை தூக்கி போட்டு சொல்றான். அந்த இடத்துல பாருங்க, ராஜா முன்னாடியே பேச சிறைப்பட்டு போன தேசத்துல சாத்ராக் மேஷாக். ஆனா என்ன பண்ண தைரியமா, உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஒரு ராஜா முன்னாடி வைப்பாங்க, எப்படி அந்த போல்டா பேச முடியுமா? சோத்திரம். ஆண்டவருக்கான வாழ்வேன் இருந்தா ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமா வாழ்க்கை வாழ்வேன். இல்லைன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. வாழ்ந்தா இயேசுக்கான வாழ்ந்துட்டு போறேன். தைரியத்தை பாருங்க. முன்னாடி அக்கினி எரியுது, அந்த நெருப்பு உள்ள போறதுக்கு சாத்ராக் மேஷாக் என்ன பண்றாங்க? 7 மடங்கு கூட்டுறான். அவர் சொன்ன உடனே, தைரியத்தை பேசின உடனே, இன்னும் கொஞ்சம் பிரச்சனை பெருசா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு அது லேசான காரியம். அதை ஒண்ணு மூலமாக்கிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒண்ணும் இல்லாம தைரியமா நம்ம என்ன பண்ணணும்? அந்த தேவனுடைய வார்த்தையை சொல்றதுக்கு ஒரு தைரியம், அந்த போல்டு வேணும். எனக்கு அருமையா தேவைப்பிள்ளை, தைரியம் இல்லாம இருக்கிறீங்களா? சில தைரியமா பேச வேண்டிய காரியத்தை தைரியமா பேசணும். பேச வேண்டிய இடத்துல என்ன பண்ணுவோம்? பேச மாட்டோம். பேச வேண்டிய இடத்துல அவன் பேசித்தான் ஆகும். ஆண்டவரை சரியா பேசுவார். இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசணும். ஆனா நம்ம தைரியம் வேணும். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது என்ன பண்ண? நான் தைரியமா என் வாயை திறந்து. வாயை திறக்கிறதுக்கு சில தைரியம் வேணும். கர்த்தருக்கு சோதரம். கர்த்தருடைய வார்த்தையை சொல்றதுக்கு சில தைரியம் வேணும். போல்டு. அந்த எலியா சொல்றாரு, என்ன பண்ண, நான் சார்பு உள்ளவங்க தேவன் நினைக்குமா? அந்த போல்டா சொல்றாரு எலியா. கர்த்தருக்கு மகிமை உண்டா. பாடுள்ள ஒரு மனுஷன் தான், ஆனா கர்த்தருக்காக வைராக்கி தைரியமா நிக்கிறான் பாருங்க. சோத்திரம். போய் ராஜாரை சொல்லு அப்படின்னு. அப்ப நீ பண்ணதுனால, நீ பண்ணு இந்த சில வழிபாட்டுல எல்லாருமே காரியத்தை தேவை பிடிக்காம காரியம் செய்யனால இன்னைக்கு நம்ம தேசத்துல பயங்கரமான பஞ்சம். ஒரு நாள் வந்து தைரியமா சொல்றாரு, எதுக்கு பயப்படல. அந்த போல்டு அப்படி தைரியமா நின்று கர்த்தருக்காக தைரியமா நின்று உங்களுக்கு ஸ்பெஷலா தேவனுக்கு கவனிப்பார். எலியாவுக்கு அக்னி விதமான குதிரை அந்த ராதா என்ன பண்ணுச்சுங்க? ஆமா, எலியாவை எடுத்துக்குள்ள வந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் விசேஷமான வாகனத்தை கொடுத்து நம்பினாரு. எலியா தூக்கிட்டு போற உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட மனிதன் எலியா. தைரியமா பேசுறவன். ஆனா அவனே என்ன பண்ண? சோர்வுடைய போனது. சில தைரியத்தை என்ன பண்றோம்? மறுபடியும் நம்ம தைரியமா என்ன பண்றாப்புல? எழுந்து நடக்கிறாப்புல. தேவன் உங்களை நடக்க பழக, கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு. ஆமா, ஆண்டோட கண்டவரே எப்படி சொல்றது? அப்படி தைரியமா. எனக்கு அருமையா தேவ பிள்ளைகளே, சோத்திரம். அவர் அப்படிதான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு இடத்துல அவர் ஓனருக்கு என்ன பண்றாரு? சம்பளம் ஓனருக்கு என்ன பண்றாரு? சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போல அப்ப அந்த பையன் என்ன பண்ண? இயேசு ஏற்றுக்கொண்டு அந்த ஓனர் சுவிசேஷம் என்ன பண்ணாரு? ஏன்னா ஓனர் ஏதாவது நினைச்சுக்கிறாரு, வேலை எடுத்துக்கிட்டாரு. அதெல்லாம் வேலை. ஓனரை இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க, உங்க அப்பாவுக்கு ஆண்டவர் சுதந்திரவாரு சொல்லி தைரியமா என்ன பண்ணாரு? சுவிசேஷம் சொல்றாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்ட. நம்ம எதுக்கு பயப்படக்கூடாது? பயப்படவன் அன்பினால் பூரணப்பட்டவன் அல்ல. தேவனுடைய வார்த்தை சொல்றதுக்கு நம்ம பயப்படக்கூடாது. தைரியமா போல என்ன பண்ற? கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, உயிர்ப்பிக்க கூடியது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் நமக்கு என்ன பண்ணுவாருங்க? தைரியம் கொடுக்கிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். அவர் நம்மோடு இருக்கிறவர், நமக்குள்ள தைரியத்தை கொடுக்கிறவர், பலனை கொடுக்கிறவர். தைரியம் இல்லாம இருக்கிறீங்களா? எந்த வேலை தைரியமா நான் என்னால செய்ய முடியல அப்படிங்களா? இன்னைக்கு தேவனுடைய விசேஷித்த பலன் உங்களை நிரப்புகிறதாக இருக்கு. இந்த இடத்துல வாயை திறந்து, அப்ப நீங்க ஆண்டு வார்த்தையை சொல்வதற்கு உங்க வாயை திறந்தீங்கன்னா
உங்க வாயை திறக்க முடியாது. தேவன் நன்மையினால உங்க வாயை நிரப்புவார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். கேட்டாதான் கிடைக்கும். ஆண்டோட தைரியமா ஏசப்பட்ட சொல்லலாமா சொல்ல வேணாமா, பேசலாமா ஜெபிக்கலாமா ஜெபிக்கலாம், தைரியமா ஏசப்பட்ட ஏசப்பா, ஏன்னா நம்ம அவரோட அப்பா. அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அத்தாரிட்டி பவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சோத்திரம், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை பேசுறதுக்கு யோசிக்கவே கூடாது. தைரியத்தை நான் கேளுங்க. இந்த இடத்துல சுவிசேஷத்தை நாங்கள் வாயை திறக்கணும், தைரியத்தை. அப்படின்னு சொல்றாரு, எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். சோதரம், உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்கணும். உங்களுக்கு அட்லீஸ்ட் ஜெபிக்கிற ஒரு மனுஷன் என்ன பண்ணும் ஏற்படுது. அதுதான் அடிக்கடி சொல்றது, அந்த ஜெப பார்ட்னர்ஸ் எப்ப உங்களுக்கு இருக்கணும். உங்க வாழ்க்கை ரொம்ப அது ஒன்றுகோலாக தேவன் இந்த ஒருவருக்கொருவர் பாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய சுமை என்ன பண்ணீங்க, சுமந்து கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க. சோதரன், யோனத்தானுக்கு தாவீது நம்ம தைரியம் சொல்லி என்ன பண்றாங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறாரு. எந்த அதிகாரத்தை பேசுறதுக்கு அந்த இடத்துல நீ போய் நிற்கும்போது கர்த்தர் வாயை திறந்து பேசுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன பண்ணாரு, தெளிவா அவங்கள்ட்ட பேசி அற்புதங்களை தரிசனத்தை அறிந்து கொண்டு தெளிவாய் புரிந்து சொல்லி தானியேலை காப்பாற்ற தைரியமா என்ன பண்றான், அவன் தைரியமா ஜெபம் பண்றான். எந்த அதிகாரம் இல்லை, கர்த்தரை சமூகத்துல அப்படியே ஜெபம் பண்ணு. எந்த விதமும் எனக்கு விரோதமா எழுப்பினாலும் நான் ஜெபிக்கிறத தைரியமா ஜெபம் முழங்கால் சரி, முழங்கால் போடுறதுக்கு தைரியம் இல்லாம தைரியமா இருங்க. மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஆனா ஆண்டவர் வந்து இதனால தைரியத்தை கொடுக்குற ஆண்டவர், நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் சும்மா பயங்கரமா இருக்குன்னு சொல்லிருக்காரு ஆண்டவர். உங்களை பயங்கரமா பயன்படுத்த போறார். உங்க வாயை கர்த்தர் எடுத்து வல்லமையை பயன்படுத்த போறார். இவங்களை அப்படி பேசுறாங்க, உங்க வாயை நன்மையில நிரப்புவார். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். யெகோவா இரட்டை ஒப்பு கொடுங்க, தைரியத்தை கொடுப்பார். ஜெபமுமா, பரிசுத்த தேவனே, எங்கள் வாயை ஆண்டவரை திறந்து சுவிசேஷம் தைரியம் உங்களுக்கு உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே, பயந்தல்ல, கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாய் பிரசங்கித்துக்க கர்த்தருடைய கிருபைகளுக்கு வந்து இந்த பிள்ளைகளை வழிநடத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.